Hello everyone, I am talking about two Huffman encoding. Input character. Input character is a bit of string of each character. It is majorly two types of Huffman encoding. Fixed length encoding, variable length encoding. It is prefix free code word. Code word is assign the bits. The problem of Huffman encoding is it is where is start and where is end. Huffman encoding is a compression technique. Rules for the Huffman encoding. Leaves are the character. The tree of the left side is value is 0. The right value is 1. The first step of the Huffman encoding is one tree node. The 0.1 value is it by a probability of access number. The A is a character. It is arranged by the probability of access number is lower to higher or the ascending order. Step 2. Two smallest node combines into an until a single tree formed. It is applied by the greedy algorithm technique. ஸ்டெப் 1 என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க கொஷினை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எழுதிட்டு ஸ்டெப் 2 என்னன்னா எழுதியிருக்க வேல்யூவில் 2 வேல்யூ எடுத்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கிறோம். எடுத்து அதை ஆட் பண்ணி அதையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு வரோம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அடுத்து இதில் வர ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 913 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அதை ஆட் பண்ணோம்னா 22 வரும். இப்போ 22 வரும்னா இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எழுதணும். 15, 18, 20, 22 எடுத்து அடுத்து இந்த 22 எடுத்து எழுதிடுறோம். அடுத்து 40 எழுதுகிறோம். அடுத்து இதில் இருக்க ஸ்மாலஸ்ட்டு 2 நோடு எடுக்கிறோம். 15, 18 இருக்குது. அதை ஆட் பண்ணோம்னா வேல்யூ வந்து 33 வரும். அதையும் அதேமாரி அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடுறோம் வேல்யூவை. எழுதிட்டு அடுத்து இதில் வர வேல்யூ பார்க்குறோம். இதில் 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். 20 and 22 தான் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதில் பார்த்தோம். அதை எடுத்து எழுதி அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடுறோம். எழுதுனா 42 வரும். அடுத்து இங்கே இதில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22ம் 33 தான். இது ரெண்டும் ஆட் பண்ணி 55 ஃபார்ம் ஆகுது. அதை எழுதிடுறோம். அதை எழுதிட்டு அடுத்து இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறோம். 40யும் 42 கம்பேர் பண்ணால் 82 வருது. 55 எடுத்து முன்னாடி எழுதிட்டு 82 இங்கே எழுதிடுறோம். அடுத்து இந்த 2 இதையும் ஃபார்ம் பண்ணுறோம். இது ஃபார்ம் பண்ணால் ஒரு சிங்கிள் ட்ரீயாக ஃபார்ம் ஆகும். அதான் ஃபார்ம் பண்ணி இப்படி வேல்யூ எல்லாத்தையும் அசைன் பண்ணி எழுதிடுறோம். பார்த்துட்டோம்னா லெஃப்ட் சைடாக இருக்க வேல்யூலாம் 0ங்கிறதும் ரைட் சைடு இருக்க வேல்யூலாம் 1ஆகவும் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ கேரக்டர் பார்க்க போகிறோம்னா பீக்கு இருக்கிற வேல்யூ என்னென்னா 0, 0, 0. இதை தான் வந்து பிட்டு அசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அடுத்து ஈக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 0, 0, 1, 1. இது ஈயோட வேல்யூ. அடுத்து ஜேவோட வேல்யூ வந்து 0, 0, 1, 0. சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0, 1, 0. டியோட வேல்யூ 1, 0, 1, 0 தான் டியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0, 1, 1. அடுத்து டியோட வேல்யூ 1, 1, 1. எம்மோட வேல்யூ 1, 1, 0. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேடுன்னு ஒரு கொடுத்துருக்கோன்னா அதுக்கு பிட்டு அசைன் பண்ண வேல்யூ எப்படி அசைன் ஆகும்னா எம்முக்கான பிட்டு 1, 1, 0வும் ஏக்கானது 0, 1, 1னும் டியோடது 1, 0னும் ஈக்கு வந்து 0, 0, 0, 1, 1 வரும். இதை தான் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரீ கோட் வேர்டு என்று சொல்கிறோம். இதுதான் ஹஃப்மன் என்கோடிங்.